ஹாய் மக்களே, இந்த வீடியோ வ்ளாக் எதுக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்களா இருந்தால் ரீசன்ட் டைமில் நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்து ஓவராக இமோஷனல் ஆகிட்டேன். ஸோ அதை பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்றதுக்காண்டி மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் சரிகமப்பா சீனியர் 5 ஜீ தமிழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு கேண்டிடேட் பாடுறதுக்காண்டி வந்திருக்காங்க. ஸோ அவரோட ஸ்டோரியெல்லாம் கேட்டு அவ்வளோ ஒரு இமோஷனல் ஆகிட்டேன். ஸோ அதை எதுன்னு பார்க்குறீங்களா இருந்தால் ஸோ சுவிஸ் நாட்டு பிரஜையும் இல்லை, இலங்கை நாட்டு பிரஜையும் இல்லைன்னு சொல்லி பிரசாந்த் ஒரு தம்பியா அண்ணாவன் எனக்கு தெரியலை. ஸோ ஒரு கேண்டிடேட் பாட வந்திருந்தாங்க. ஸோ அவர் உண்மையாகவே பாடுறதுக்கான அனைத்து திறமைகளும் இருந்திருக்கு. அதை தாண்டி போன சீசனுக்குமே அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இருந்தேதான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த விசா பிரச்சனையால் அவரால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலை. அதே மாதிரி தான் இந்த முறையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காண்டி மெகா ஆடிஷன் மட்டும் வந்திருக்கு. பட் இப்போ இந்தியா விட்டு அவர்கிட்ட கண்ட்ரிக்கு போயிருக்கே. ஸோ அவர் திருப்பி இந்த சிங்கிங் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி வேறா இல்லையான்றது யாருக்குமே தெரியாது. பட் மக்களாகி நாங்கள் ஒன்று மட்டும் பண்ணலாம் அவருக்காண்டி. ஸோ அவருக்காண்டி நாங்கள் ப்ரே பண்ணிக்கொள்ளலாம். கடவுள்கிட்ட உண்மையாகவே பிரார்த்திப்போம் எல்லாருமே சேர்ந்து. ஏனெண்டா ஒரு பாடக்கூடிய திறமை இருக்கிற ஒரு நபர் போன முறை சீசனும் அந்த ஒரு காரணத்தால் மிஸ் பண்ணியிருக்கேன். இந்த முறையும் அது ஆயிருக்கக்கூடாது. அதோட வேல்யூ உண்மையாகவே அவருக்கு அது தெரியும் நினைக்கிறேன். ஒரு பெரிய ஒரு சான்ஸ் அவரை விட்டு போகிற மாதிரி. அண்ட் ஸ்ரீனிவாஸ் சார் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் எந்த நாடு, எந்த கண்ட்ரி, எந்த ஒரு ஐடென்டிட்டி இல்லாட்டியுமே அந்த மியூசிக் அண்ட் ஒரு ஐடென்டிட்டி உங்களை இருக்குது. ஸோ அதுதான் எல்லாரையுமே சேர்த்துருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி சிங்கர் விஜய் பிரகாஷ் சாரும் சொல்லியிருந்தாங்க, சுவிஸ் நாட்டிலிருந்து சுப்பீரியர் பவர்ஸில் அந்த பொசிஷனில் யாராச்சும் பார்க்குறீங்களா இருந்தால் தயவு செஞ்சு பிரசானுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த பாட்டு போட்டியில் அவர் முன்னோக்கி நகர்றதுக்கு. ஸோ அதைத்தான் நாங்களும் விரும்புகிறோம். அண்ட் பர்சனலாக நான் கூட விரும்புகிறேன். இனம், மதம், மொழி அனைத்தையுமே தாண்டி எல்லாரையுமே ஒற்றுமையாக்குறது அந்த ஒரு மியூசிக் தான். ஸோ அதன் அடிப்படையில் அவர் கண்டிப்பாக இந்த சிங்கிங் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், திருப்பி வரணும், பங்கெடுக்கணும், அண்ட் அவர்கிட்ட பெஸ்ட்டை கொடுக்கணுன்றது என் ஆசைன்னு சொல்லலாம். வெற்றி தோல்வியை தாண்டி கண்டிப்பாக அவர் போட்ட எஃபர்ட்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுக்கு உண்மையாகவே நான் பார்த்து வியக்கிறேன். அண்ட் கண்டிப்பாகவே நீங்கள் மட்டுமில்லை, நான் அனைவருமே சேர்ந்து கடவுள்கிட்ட பிரார்த்திப்போம். கண்டிப்பாக அவர் திருப்பி வரணும் அண்ட் பாடணும் அண்ட் எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ எஸ், திக்கட்டவனுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் அவரும் வந்திருக்கேன். கடவுள்கிட்ட பிரார்த்திப்போம், அவர் திருப்பியும் வரணும், பாடணும்ன்றது. ஸோ இதே இந்த ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். இது எத்தனை பேர் பார்த்தீங்களா பார்க்கலையான்னு தெரியல. கண்டிப்பாக நீங்களும் ப்ரே பண்ணிக்கொள்ளுங்கள். பாய் காய்ஸ், ஐ லவ் யூ.